துயரமானது உங்களுக்குள்ள ஏற்படும். ஒரு சொல்ல முடியாத நெஞ்சுவலி, நீங்கள் மட்டும் பார்த்த சில இருண்ட நாட்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நம்பியவர்களை உங்களுடைய முதுகில் குத்திய காலம், நம்ப வைத்தவர்களை தொலைத்து விட்ட தருணங்கள், உங்களுடைய மனதை நொறுக்கிய சில துரோகங்கள், இதற்கெல்லாம் காரணம் யார்? அது எல்லாம் எதுக்கு? உங்களுடைய விதியா இல்லைன்னா எதற்காக இதெல்லாம் நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டே இருக்கும். ஆனா இல்லை, இதெல்லாம் சனி பகவான் கொடுத்த ஒரு ஆழமான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனைக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நான் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். சனி பகவான் ஏன் இந்த மகரம் ராசியை இவ்வளவு சோதித்தார் அப்படின்னா, மகரம் ராசி சனியோட சொந்த ராசி. இந்த ராசிக்காரர்களிடம் சனி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்திருப்பார். ஆனா சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசோதனை மற்ற ராசிகள் உங்களை கையாள முடியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய ஒரு உயர்வுக்கு பிறந்தவங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல சனி அவர்களை அளவுக்கு அதிகமாக திருத்தி கொண்டிருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தண்டனைக்கான ஒரு காலமாக இருக்கும். நம்ப வைத்தவர்கள் துரோகம் செய்த சம்பவங்கள் நீங்க அனுபவித்திருப்பீங்க நிச்சயமா. யாரையோ நீங்க நம்பிய ஒரு நிலை, அவர்களிடம் மனம் திறந்த ஒரு நிலை, அவர்களையே உங்களுடைய கையை பிடித்து பின்னால் போய் உங்களுடைய முதுகில் குத்திய ஒரு ஆழமான வேதனைகள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துரோகங்களாக நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஏற்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கூறணும். அது ஏன் நடந்தது அப்படின்னா, சனி பகவான் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தின ஒரு பரிசோதனை. நீங்க யாரையும் நம்பக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பரிசோதனையை உங்களுடைய வாழ்க்கையில வைத்தது. நீங்க நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு தனிமை, எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில புரிய வைப்பதற்காக மட்டுமே உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்காக இவ்வளவு கெடுதல்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கார். இதை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடாது. இதற்கு சனி பகவான் துரோகிகள் போன்ற மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவதற்காகத்தான் இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய ஜோதிட நிலையங்களானது சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இதனையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா உங்களுடைய கழுத்தை அறுக்கக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், அதுவும் சனி பகவானால் ஏற்பட்டது. நம்பி வைத்த கையில் தான் நொறுங்கினேன். இந்த ஒரு வரி யாருக்கும் பொருந்ததோ இல்லையோ, இந்த மகரம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் அதிகமாகவே பொருந்தும். ஜோதிட ரீதியா சொல்லணும் அப்படின்னா, சனி பகவானும் ராகுவும் இணையக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமானவர்கள் உங்களுக்கு துரோகமாக மாறுவார்கள். நீங்க முழுமையா நம்பிக்கை வைத்த ஒருவரிடமிருந்து ஏற்படக்கூடிய முழுமையான துரோகங்கள், இதை நினைத்து உங்களால வெளியே கூட வர முடியாது. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். ஆனா இதெல்லாம் எதுக்கு நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணுனது சனி பகவான். ஏன் அப்படின்னா, உங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்குவதற்காக சனி பகவான் அதிரடியாக எடுத்த ஒரு முயற்சியாக மட்டுமே இருக்கும். பயன்படுத்தப்பட்ட பிறகுதான் அது உங்களுக்கு புரியும். அதற்கு முன்பாகவே சனி பகவான் உங்களுக்குன்னு சில எச்சரிக்கையை கொடுப்பார். அந்த எச்சரிக்கையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா, பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எதிலையும் நீங்க ஏமாறாம இருப்பீங்க. சனி பகவான் உங்கள் உடனே இருந்து காப்பாற்றுவார். இதுதான் சனி பகவானுடைய ஒரு கதை, ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசோதனையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அடுத்ததா விஞ்ஞான ரீதியாக சில விளக்கங்கள். சனி பகவான் இது ஒரு பாதாளம். ஆனா இது உங்களுடைய ராசியோட அது அதிபதியாக இருக்கிறார். மகரம் ராசிக்கு இது மிகப்பெரிய அளவுல நன்மைகளையும் உருவாக்கும். அதனால அதே ஒரு நேரத்துல உடனே நன்மைகள் கிடைக்காது. சோதித்து அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தைரியத்தை கூட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நன்மைகளை உருவாக்குவார். அதனாலதான் சனி பகவான் உங்களை எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல சனி பகவான் உங்களை வைத்திருக்கிறார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்கள், அது மட்டும் இல்லாம நம்ப முடியாத சில மாற்றங்கள், உடனே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நபர்கள், இதெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் மூளையின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிராமாவாக மட்டுமே இருக்கும். ஆனா அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எமோஷனலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு போர்ஸாக நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் விளங்குவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு பிரிவுகள் ஏற்படும். எமோஷனலாக நீங்க யாரையோ முழுசா நம்பியிருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. சனி யாரையாவது திடீர்னு வாழ்க்கையில இருந்து விலக்கிருச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கிடையாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையோட சுத்தத்தை பண்றதற்கான ஒரு நிலைமையில சனி பகவான் அவர்களை விலக்கி விட்டுருக்கு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். உங்களுடைய மூளையானது ஒரு உங்க மூலையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். புதிய புதிய நபர்கள் வந்து செல்வார்கள். எனவே உங்களுக்கு எந்த நபர்கள் பிடித்திருக்கோ அவர்களுடன் நீங்க பயணியுங்கள். உங்களுக்கான அந்த இறுதி பயணமானது நிச்சயமாக அவர்களுடனே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பணத்தினாலும், தொழிலினாலும், உறவுகளினாலும் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்,
முக்கியமா ஒரு பொருளை உடைக்காமல் எவ்வளவு அழுத்தம் தாங்கும் என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வீர்கள். அதே போலத்தான் ஒருவரின் மனிதனுக்குரிய மனதும். மனிதனுடைய மனதை நம்ம உடைந்து கொள்ளாம நீங்க எவ்வளவுக்கோ எவ்வளவோ மற்ற ராசி நண்பர்களிடம் நீங்க பார்த்து நடந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதை அனைவரும் எளிதாக உடைத்து விட்டு போயிருவாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் அதனை தடுத்து நிப்பாட்டுவார். அதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா தடுத்து நிப்பாட்டுவார்? பணத்தினால், மனிதர்களினால், நம்பிக்கையினால், பொறுப்புகளால். இது அனைத்தினாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தடுத்து நிப்பாட்டுவார். உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அது சனி பகவான் தடுத்து நிறுத்துவார். ஆனா உங்களுக்கு கஷ்டங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். கடந்த ஒரு வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நம்ப முடியாத சில விஷயங்கள் இந்த ஒரு வருடமானது மகரம் ராசிக்காரங்களுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னா, மனதை சிதைத்த சம்பவங்கள், கண்கலங்க வைத்த இரவுகள், உங்களையே குற்றவாளியாக உணர வைத்த சூழல்கள், கையில் இருந்த வாய்ப்புகள் திடீர்னு விலகியதாக இருக்கும், நம்பியவர்களால் வெக்கப்பட்ட தருணங்கள், உங்களை பயன்படுத்தி கொண்ட உங்களை தள்ளிவிட்ட சில நபர்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். ஆனா இவை சனி உங்களுடைய வாழ்க்கையில வைத்த சோதனைன்னு கூறக்கூடாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில வைத்த ஒரு பரிசோதனையாக மட்டுமே இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய ஒரு கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? இப்போ மிக ஒரு முக்கியமான பகுதி. இத்தனை கஷ்டங்கள் ஏன் நடந்தது? இதனுடைய முடிவு எப்போ வரும்? இது எப்படி இருக்கும்? இது அனைத்திற்கும் ஒரு கேள்வியானது உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். ஆனா சனி பகவான் இனி உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகும் போது இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். முதலாவதாக ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க. அடுத்தது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். இறுதியா உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்? அப்படிங்கிறத உங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிறைய பிளெஸிங்ஸை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தடையிட்ட வாய்ப்புகளை இந்த ஒரு நேரத்தில் திறக்கப் போகிறார். பணமானது உங்களுக்கு எப்படி ஸ்டெடியா வரணும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் நிலைநிறுத்துவார். லாங் டைமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய growth இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். நீங்க இழந்த மனிதர்களுக்கு பதிலாக, உங்களை வாழ்க்கையை விட்டு சென்ற மனிதர்களுக்கு பதிலாக புதிய மனிதர்கள் உங்களுக்காகவே உங்களை தேடி வருவார்கள். அடுத்ததா புதிய பாதை, புதிய வாழ்க்கை. துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து செல்வாங்க. உங்களை மதிக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பயம், குறை, உணர்வு அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மறையும். உங்களுடைய திறமையை உலகமானது இந்த ஒரு நேரத்தில் பார்க்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வானது கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே அடுத்து ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேலை மேம்பாடாக இருக்கட்டும், நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், மனநிலையானது வலிமையாக இருப்பது, எந்த விதமான முடிவையும் நீங்க தெளிவாக எடுப்பது, பணம் தடையில்லாமல் வருவது, எதிர்பாராத வரவு, முடங்கிய பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், புதிய வருமான வாய்ப்புகள், மரியாதை அதிகரிப்பது, நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவது, வாழ்க்கையில சமநிலை பெறுவது என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நிச்சயமாக நடக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்க சந்தித்த கஷ்டங்கள் சாதாரணமானதாக இருக்காது. உங்களுடைய மனதை நோக்கிய அந்த சம்பவங்கள், நீங்கள் மட்டும் இரவில் அழுத அந்த தருணங்கள், ஆமாம் அது எல்லாம் சனி எழுதி தந்த ஒரு பரிசோதனையாக மட்டுமே இருக்கும். ஆனா இந்த ஒரு பரிசோதனையானது இந்த ஒரு நேரத்தில் முடிந்து விட்டது. இப்போது உங்களுடைய வாழ்க்கை தொடங்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் மிக அமைதியான, மிக நன்மை நிறைந்த, மிக உயர்வு நிறைந்த ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு உயரத்தை உங்களால அடைய முடியும். நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்